நாம எல்லாரும் அந்த கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம் ஆதிர. நீ அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அக்னி சட்டி எடுத்து பூக்குழியில இறங்கு. அதோட இந்த வம்பு வழக்கெல்லாம் சரியா போயிடுமா? அது மட்டும் இல்ல, பிரபுவையும் உங்க சின்ன மாமாவையும் சமபந்தியில கலந்துக்க வச்சு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா எத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை சரியாயிடும் ஆதிர. என்ன சொல்ற ஆதிர? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அத்தை? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது கம்ப்யூட்டர் உலகம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அடிப்படையான சில விஷயங்கள் மாறதில்லல்ல. அதெல்லாம் அப்படியே தானே இருக்கு. அத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அத்தை. என்ன ஆதிர, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? எனக்கு நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்றேன் அத்தை. நேத்து நைட்டு குடுகுடுப்புக்காரர் வந்திருக்காரு. அவரு எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நான் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிருக்காரு. அது எந்த கோயிலு? அதுலதான் விஷயமே இருக்கு மேகல. அந்த குடுகுடுப்பக்காரன் எந்த கோயில்னே சொல்லல. ஆனா அந்த அம்மனே தன்னை பத்தின விவரத்தை யார் மூலமாவது எப்படியாவது தெரியப்படுத்துவா. தன்னை தேடி வர்றவங்களுக்கு அவளே உத்தரவு கொடுப்பான்னு சொன்னாரு. அத பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி வாய் மூடலம்மா. நீயே வந்து அந்த காளிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்படின்னா அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னது இந்த கோயில் அம்மனை தான்னு நான் நினைக்கிறேன். அம்மனை தேடி வர்றதுக்கு ஓம் மூலமா உத்தரவு கொடுத்திருக்கா. இத நினைச்சாதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இததான் ஆதரையும் சொல்றா. அத்த, என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கு தெரியாத புரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல தெய்வங்களோட கணக்கும் ஒண்ணு. இப்ப நடக்கிறது எல்லாமே அதத்தான் காட்டுது. ஆதிர, நான் நியூஸ் பார்த்ததுமே எனக்கு அந்த அம்மன் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துருச்சுமா. இப்ப நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்டதும் அந்த கோயிலுக்கு போய் திருவிழால கலந்துக்கிட்டு வேண்டுதலை நிறைவேத்தி சமபந்து விருந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். வேல்வழி அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ பிரபுவை சம்மதிக்க வச்சு எப்படியாவது கூட்டிட்டு வந்துடாதிர. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தப்பி தவறி கூட உங்க புருஷன்காரங்க கிட்ட சமபந்தி விருந்த பத்தி எதையும் சொல்லாதீங்க.